ஹலோ? ஆ அதாவது ம். வேற ஒரு ஸ்க்ரீன் வரும். என்ன ஸ்க்ரீன்னா, இப்ப ஆ, பொதுவா வந்து நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க Tally. ஆ, உங்களுடைய பிசினஸ் நேம்ல ஒரு கம்பெனி டேட்டா வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஆமா. அப்படி கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிட்டு ஒரு Tally நீங்க ஓப்பன் பண்ணும்போது, உங்களுடைய கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா இந்த மாரி ஓப்பன் ஆயிடும். ம். இப்ப எக்ஸாம்பிள் ஏபிசி ஆ, லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் அப்டின்னா, உங்களுக்கு Tally ஓப்பன் பண்ணோனே நீங்க பார்க்குற மெயின் ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீனா கூட இருக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து நம்மளுக்கு ம். இந்த ரைட் சைடு கான்செப்ட் எனக்கு தெரியும் சார். ஆ ஆக்சுவலி இல்ல உங்களுக்கு பேசிக் நான் வந்து சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா பிரைம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நியூவா இருக்கும் இல்லையா? கான்செப்ட் எனக்கு கம்பெனி ஆ, 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 ஆ. ஆமா, ஆமா. ஆமா. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ம். இப்ப நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நம்ம டைரக்ட்டா இந்த ஸ்க்ரீன் கூட வரும். இப்ப நம்மளுக்கு ஒரு வேளை வந்து இந்த ஆமா. ஏபிசி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆ, பிரைம ஆ, பொறுத்தவரைக்கும். ஸோ வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் கீ. நான் உங்களுக்கு சொல்ற ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் ஆ, கீ ஆ, ஆ. என்ன கண்ட்ரோல் பண்ணணும்? F3. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் F3. என்ன சார்? கண்ட்ரோல் F3யா? எஸ். கண்ட்ரோல் F3. ஓகே. ஆமா. ம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் கீ நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் F3 குடுத்த உடனே நம்மளுக்கு வந்து என்ன கேட்கும்? ம். இந்த கம்பெனி கண்ட்ரோல் டு சேஞ்ச் தி கம்பெனி. ஷட் டு சேஞ்ச் தி கம்பெனி. கம்பெனி. ஷட் ஆ, ஷட் கம்பெனி. ஷட் கம்பெனி. ஓகே, ஓகே. ஸோ ஷட் ஆ. மீன்ஸ் டெம்பரரிலி நம்ம வந்து அந்த கம்பெனிய நம்ம வந்து குளோஸ் பண்ணி வைக்கிறோம். க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஓகே. ஆ. இப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டைரக்ட்டா நம்மளுக்கு செலக்ட் கம்பெனி அப்படிங்கிற இந்த ஸ்க்ரீன் ம். ஓப்பன் ஆயிடும். ஓகே, ஓகே சார். ஓகேங்களா? ஸோ ஆ. இப்ப இந்த ஓகே. ஸ்க்ரீன்ல வந்து ஆ, உங்களுக்கு ஆ. என்ன கம்பெனி தேவையோ, ம். அந்த கம்பெனி நீங்க வந்து யூ கேன் சூஸ். ஆ. ஓகேங்களா? ஸோ ஓகே. அத ம், இந்த ம். மாதிரி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அ எடுத்த உடனே ஆ. நீங்க Tally ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அ எந்த கம்பெனி வேணும் அப்படிங்கிறத கூட நம்ம வந்து செட் பண்ண முடியும். ம். ஓகேங்களா? ஆ, 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 ஓகே. ஆ, ஸோ இப்போ ஆ. வந்து இன் கேஸ் வந்து இந்த அன்வான்டட் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு Tally ஓப்பன் பண்ண உடனே இனிஷியலா வந்து அது ஓப்பன் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, ஆ. உங்களுக்கு தேவையான ஒண்ணு வந்து அன்வான்டட் கம்பெனி ஓப்பன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். நம்பர் 1 வி கேன் ம். ரெஸ்ட்ரிக்ட் டூ ஓப்பன் எ ஆ. கம்பெனி. ம். டிஃபால்ட் கம்பெனின்னு கூட சொல்லலாம். ஸோ டிஃபால்ட்டா ஓகே. Tally ஓப்பன் பண்ணா எனக்கு ஒரு கம்பெனி ஆ. ஓப்பன் ஆகுது சார். அது எனக்கு ஓப்பன் ஆகக்கூடாது. ம். நான் வந்து சூஸ் பண்ணி ஒரு கம்பெனி ஆ. வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அப்படிங்கிறது ஒரு ரெக்யர்மென்ட். செகண்ட் ரெக்யர்மென்ட் என்ன அப்படின்னா, எனக்கு தேவையான கம்பெனி எனக்கு ஆ. ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகணும். ஓகே. ஆமா, ஆமா, ஆமா. ஸோ இந்த 2ல ஏதாவது ம். ஒரு ம். ரெக்யர்மென்ட்ல நம்ம வந்து வரணும். ஓகே. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ம், ம், டாப்ல வந்து உங்களுக்கு டேட்டா அப்படிங்கிற ஒரு ம். ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவ நீங்க வந்து எங்க கிளிக் பண்ணிட்டு, டாட்டா? அ ஆ, டாப்ல தெரியுதா? டேட்டா. ஆ. இந்த ம். டேட்டால நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப டேட்டா பாத்துங்கிறது லாஸ்ட் லைன். டேட்டா ஆ. பாத். ஆ. ஸோ இந்த ஆ. டேட்டா பாத் நான் வந்து செலக்ட் பண்ணி என்டர் பண்றேன். என்டர் பண்ணோனே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆ. உங்களுக்கு கம்பெனி டேட்டா பாத் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் உங்களுக்கு தெரியுது. ஆ. ஓகேங்களா? ஸோ ம். இது வந்து என்னன்னா, ரைட். டிஃபால்ட்டா நம்ம ம். வந்து ஒரு அ கம்பெனி டேட்டா பாத் வந்து நம்ம வந்து செட் பண்றதுக்கான ஒரு செட்டிங்ஸ் இது. ஓகேங்களா? ஆ. ஸோ இது வந்து நீங்க ஒரு பர்ட்டிகுலர் டேட்டா எந்த லொகேஷன்ல இருக்கிற கம்பெனி உங்களுக்கு ஓப்பன் ஆ. ஆகணும் அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கானது. ம். ஓகேங்களா? ம். அதுக்கு அடுத்து லாஸ்ட்ல நீங்க பார்த்தீங்க ஆ. அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. F1 ஹெல்ப். ஆ. F1 ஹெல்ப். இதுல வந்து ஹெல்ப். செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். இந்த செட்டிங்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆ. வந்து என்ன இருக்கு அப்படின்னா, செட்டிங். ஓகே. ஆ ஸோ ம். செட்டிங்ஸ், ஸ்டார்ட் அப் ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ. ம். ஓகே. ஸோ ம். இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து என்டர் பண்ணும்போது, லோட் கம்பெனிஸ் ஆன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆ, ஆ, ஆ. ஸோ டேட்டா அப்படிங்கிறதுல எந்த லொகேஷன்ல வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு கம்பெனி வந்து லோட் ஆகணும். ஸோ Tally ம். ஓப்பன் பண்ணோனே எந்த லொகேஷன்ல டேட்டாஸ் வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்கிறது ஒரு டேட்டா. ஆ. அதர்வைஸ் இந்த இடத்துல வந்து லோட் கம்பெனிஸ் ஆன் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஹெல்ப் அண்ட் செட்டிங்ஸ்ல இருந்து எடுத்து என்டர் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது எஸ் அண்ட் ஆ. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து ஓகே. கம்பெனிஸ் டூ லோட் அப்படிங்கிறத நம்ம வந்து என்டர் பண்ணோம்னா,
ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எனக்கு ஒரு கம்பெனி வந்து எனக்கு எந்த கம்பெனி டேலி ஓப்பன் பண்ண உடனே எனக்கு ஸ்டாண்டர்டா ஓப்பன் ஆகணுமோ, அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இடத்துல செலக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி. ஓகே. எந்த கம்பெனி வேண்டாமோ அதெல்லாம் அதுல நோட் பண்ணோம் இல்லையா? எந்த கம்பெனி நம்ம வந்து வேண்டாம் ஓப்பன் ஆகக்கூடாதோ அத நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, எது நம்மளுக்கு வேணுமோ அந்த கம்பெனி நம்ம வந்து இந்த இடத்துல ஃபீட் பண்ணிக்கலாம். அங்க போடணும். சரி. ஆ. ஓகே. ஸோ இங்க வந்து டாப்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன கம்பெனிஸ் வேணும். ஸோ ஒரே டைம்ல கூட நம்ம மல்டிபிள் கம்பெனிஸ் கூட நீங்க வந்து லோட் பண்ணலாம். அப்ப டேலி ஓப்பன் பண்ண உடனே நம்ம கம்பெனிஸ் எல்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆகும். சரி. ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா, இனிஷியலா நம்ம வந்து டேலி ஓப்பன் பண்ண உடனே நம்ம வந்து ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. சம்திங் ஏதோ நடக்குது. ஏதோ ஒரு கம்பெனி ஓப்பன் ஆயிருக்குன்னா ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்துல வந்து, நம்ம ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு ஒரு கிளையன்ட்டோடைய அல்லது நீங்க வந்து ஒரு டைம் ஒரு சிஸ்டத்துல டேலி ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்க்ரீன் தெரியுது இனிஷியலா. வேற ஒரு அ சிஸ்டத்துல நீங்க டேலி ஓப்பன் பண்ணா வேற ஒரு ஸ்க்ரீன் தெரியுது. ஸோ இந்த மாரி வந்து நீங்க வந்து பார்க்கும்போது ரீசன் வந்து இதுதான். ஓகேங்களா? கிளியர் மேம்? அடுத்து நான் பேசிக்ஸ் போயிடவா? அதாவது இந்த இந்த ஸ்க்ரீன வந்து நீங்க ஹேண்டில் பண்ணணும். அதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. அதாவது ஆபரேட் பண்ணும்போது டவுட் வந்ததுன்னா திருப்பி கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப டாப்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில கீஸ் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து பட்டன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். மேல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா டாப்ல கம்பெனி, டேட்டா, எக்ஸ்சேஞ்ச், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ஆமா, இமெயில், பிரிண்ட் இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பட்டன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இது ஸ்டாண்டர்டா வந்து நீங்க எந்த ஸ்க்ரீன் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மேல இருக்கக்கூடியது ஸ்டாண்டர்டா வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஓப்பன்ல இருக்கும். இத பத்தி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஸோ எதுக்காக எப்பவுமே நம்மளுக்கு வந்து இது இருக்கும். இது வந்து பட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ரைட் சைடு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சில பட்டன்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் F2 கம்பெனி இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ரைட் சைடு வந்து ஒரு சில கீஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு மாறும். இந்த ரைட் சைடு ஆமா. ஸோ டேட்டு, கம்பெனின்னு இருக்கு இல்லையா? இது வந்து எந்த ஸ்க்ரீன்ல இருக்கீங்களோ, அந்த ஸ்க்ரீனுக்கான ஷார்ட்கட் கீ வந்து உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்ப இது வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் எக்ஸாம்பிள் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்றேன். கேட் வேப் டேலில நான் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி என்டர் பண்றேன். இப்ப எனக்கு ரைட் சைடு கீஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஓகேங்களா? இது வந்து ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன் மாறும். ஆனா டாப்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது ஸ்டாண்டர்டா இருக்கும். அது மாறாது. அது வந்து நம்மளுக்கு மாறாது. ஆமா. இப்ப வந்து நீங்க கேட் வேப் டேலி அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ கேட் வேப் டேலி அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க வந்து நார்மலா ஏதாவது ஒரு மாஸ்டர் நீங்க நியூவா கிரியேட் பண்ண போறீங்க. ஆல்டர் பண்ண போறீங்க. இது வந்து மாஸ்டர் லெவல்ல. அடுத்து ஏதாவது ஒரு பில் வந்து நீங்க டிரான்சாக்ஷன ரெக்கார்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இது வந்து டிரான்சாக்ஷன் வவுச்சர் லெவல். ரிப்போர்ட்ல போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சில பினான்சியல் ரிப்போர்ட்ஸ், இன்வென்டரி ரிப்போர்ட்ஸ், ஸ்டாச்சுரரி ரிப்போர்ட்ஸ் நீங்க வேணும் அப்படின்னா, ரிப்போர்ட்ஸ்ல நீங்க வந்து பார்த்துக்கலாம். அதெல்லாம் வந்து பழசுல எதுவுமே மாறல. ஆமா. சோ இந்த கேட் வேப் டேலி வந்து பழசு எதுவுமே மாறல, அப்படியே இருக்கு. இப்ப நீங்க வந்து என்ன அப்படின்னா, டாப்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ட் ஜின்னு சொல்லுவோம் அத. ஓகேங்களா? மேல பார்த்தீங்கன்னா, கோ டு அப்படின்னு இருக்கா? கேட் வேப் டேலின்னு இருக்கு. மேல டாப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோ டு சென்டர்ல ஒரு பட்டன் வச்சிருக்கான் பாருங்க. சோ கோ டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, சோ இங்கேயும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மேல நீங்க பார்க்கும்போது கிரியேட் வவுச்சர், கிரியேட் மாஸ்டர். சோ எப்படி கேட் வேப் டேலில நீங்க கிரியேட், ஆல்டர் நீங்க யூஸ் பண்ண முடியுமோ, அதே மாதிரியே நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க கிரியேட் அண்ட் ஆல்டர் அப்படிங்கிறது யூஸ் ஆமா. சோ டைரக்ட்டா நீங்க இங்க இருந்து ஆமா. சோ எதுக்காக நான் சொல்றேன்னா, மேல இருக்கக்கூடிய இந்த டாப் மெனுல இருக்கக்கூடிய இந்த ஆல்ட் ஜி ஸ்டாண்டர்டா எல்லா ஸ்கிரீன்லயுமே அது இருக்கும். ஆமா. சோ நம்ம எங்க இருந்து வேணுமானாலும் நம்மளால வந்து ஒரு வவுச்சர் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒரு மாஸ்டர் நம்ம வந்து ஆல்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ எந்த ஒரு ரிப்போர்ட்க்கு நம்ம வந்து எந்த ஒரு ஸ்க்ரீன்ல இருந்து வேணுமானாலும் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். சோ நீங்க வந்து இதுக்கு முந்தைய வெர்ஷன் அதாவது டேலி பிரைம் இல்லாம இதுக்கு முந்தைய வெர்ஷன் வரைக்கும் நம்ம கேட் வேப் டேலி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிருப்போம்னா, எந்த ஒரு ஆக்ஷனா இருந்தாலும் நம்ம கேட் வேப் டேலில இருந்து தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம்.
கரெக்ட் தானே? பார்த்திருக்கோம். எந்த இப்போ ஒரு go ஆப்ஷன் to இருந்தாலும் நம்ம வருது. இப்போ வந்து நம்மளுக்கு கோ டு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ட் ஜி ஆ, அப்படிங்கிற ஆ. கீ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்ட் ஜி வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. ஓகே, ரைட் சார். ஓகே. இப்ப அடுத்து இப்போ இப்ப நீங்க ஆல்ட் ஜி போறீங்க போங்களேன். ஆ. ஆல்ட் ஜி. ம். ஆல்ட் ஜி போங்களேன் சொல்றேன். ம். இப்போ ஆல்ட் ஜில இப்போ இது மேல இருக்கிறதெல்லாம் அக்கவுண்ட் சம்பந்தப்பட்டது. ஓகே. ஆமா. பட் கீழ ஸ்டாக் ஐட்டம் ரிப்போர்ட்ஸ்னு வருது. ஆமா. இங்க பாத்தீங்கன்னா அதோடைய மாஸ்டரும் இங்க தான் கிரியேட் பண்ணணுமா இல்ல வேற இதுலயே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் மாஸ்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வென்டரிக்கான செக்ஷன் வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்துருது. ஓ ரைட் சார், ரைட் சார். ஓகே. ஓகேங்களா? சோ இன்வென்டரிக்கான செக்ஷன் இங்க வந்துருது. சோ நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்தபடியே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இன்வென்டரிஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சோ எங்க இருந்து ஐ மீன் இப்போ வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா டாலியை பொறுத்த வரைக்கும் ஆல்ட் ஜில கொடுத்து கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்க கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து இங்கேயும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ 2 மெத்தட்ல நீங்க வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதான் வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்ட் ஜி இல்லைன்னா கேட் பேப் டாலி. கேட்வே டாலி. ஓகே சார். ஆமா. சோ ஆல்ட் ஜி இல்லனா கேட்வே ஆப் டாலி அப்ப நம்ம வந்து ஓகே. ஓகேமா. சோ இது வந்து ஒண்ணு. இப்போ அடுத்து வந்து பிரைம் அப்படினு சொல்லி நீங்க பாக்கும்போது என்னன்னா இப்போ வந்து உங்களுக்கு கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே. கலர் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. சோ மோர் தென் 8 ஹவர்ஸ் நீங்க வந்து டாலி ஸ்கிரீன்ல நீங்க வொர்க் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல சோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் எந்த ஒரு இம்பாக்ட்டும் வந்து உங்களுக்கு ஐஸ்ல வந்து உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? சோ பெரிய அளவுல வந்து நம்மளுக்கு டயர்ட்னஸ் அப்படிங்கிறது கண்ணுக்கு வந்து இருக்காது. ஓகேங்களா? சோ ஒண்ணு. இப்ப இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப டாலில வந்து நம்மளுக்கு கலர் வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல மாத்திக்கலாம். இப்ப நம்மளுக்கு இது கலர் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம ஜஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாத்திக்கிறோம் அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிறது எடுங்க. சாரி ஹெல்ப் அதுல போயிட்டு செட்டிங்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? ஹெல்ப் செட்டிங்ஸ். இதுல வந்து டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? ஹெல்ப் செட்டிங்ஸ் டிஸ்ப்ளே. ஓகேங்களா? சோ இங்க நீங்க கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகுது. சோ இங்க வந்து நீங்க பார்த்தோம் செட்டிங்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே ஹெல்ப் செட்டிங்ஸ் டிஸ்ப்ளே. இப்போ நீங்க பாக்குறது டிஸ்ப்ளே ஸ்கிரீன். இதுல வந்து எனேபிள் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே. சோ இத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் என்டர் பண்ணி நோ கொடுக்கலாம். இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா கலர் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து டிசேபிள் ஆயிடும். ஓகே. ஆமா. சோ ஒரு சில பேர் வந்து கலர் வந்து எனக்கு கொஞ்சம் கூசுது எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம டிசேபிள் பண்ணி கொடுக்கலாம். நம்ம நோ போட்டுக்கலாம். அந்த நோ வந்து நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சோ கலர் வேணுங்கிற பட்சத்துல அகைன் எஸ் கொடுத்துக்கிறோம். சோ இந்த மாதிரியான பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது இது நீங்க ஒரிஜினல் கிராக் யூஸ் பண்ணிட்டு ஒரு லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன பெனிஃபிட் கூட வந்து உங்களால இருந்தா அவைல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக நான் சொல்றேன். சோ அடுத்து வந்து ஒரு நிமிஷம் சார் அதுலயும் இருக்கு. அதுலயும் கிராக்லயும் இருக்கு கலர் இருக்கு இதுவும் இருக்கு. பட் என்ன டிஃபரன்ஸ்னா many things you cannot do it in crack. கண்டிப்பா. crackல நிறைய இது பண்ண முடியாது. ஆமா. சோ ஒரு பிசினஸ் யூஸ்க்கு கிராக் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காது. ஓகே. ஆமா. ஒரு பிசினஸ் யூஸ்க்கா இருக்கட்டும். இன்வாய்சிங்கோ கனெக்ட் பண்ண முடியாது. கனெக்ட் பண்ண முடியாது. ஆமா. கண்டிப்பா இன்வாய்சிங் கனெக்ட் பண்ண ரிமோட் அக்சஸ் கனெக்ட் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி வந்து ஆமா. ஆமா. அதே மாதிரி ரிமோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் ரிமோட் அக்சஸ் பண்ண முடியாது. மொபைல்ல, டேப்லெட்ல, லேப்டாப்ல பிரவுசர் யூஸ் பண்ணி கூட இப்ப டாலி வந்து யூஸ் பண்ண முடியும். சோ ரிப்போர்ட் இன் பிரவுசர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரியான ஒரு சிலது இருக்கு. மல்டி யூசர் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கல் இருக்கும். சோ இதெல்லாம் வந்து இருக்கு. ஓகே. சோ அதர்வைஸ் நீங்க பிரைம் வந்து கிராக்ல வரும்போது இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ பாத்துக்கலாம். ஆமா, ஆமா. பிரைம் கிராக்ல வரும்போது சோ இப்போ வந்து என்னன்னா அடுத்து வந்து டிஸ்ப்ளே மோட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கம்மி பண்ண முடியும்.
ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கண்ணு ரொம்ப கூசுற மாரி கம்மியா வேணும் இருக்கு. பிரைட்னஸ்னா என்ன பண்ணும்? ஜஸ்ட் வந்து சாஃப்ட்க்கு மாத்திக்கிறோம் சரி, இந்த இத. ஓகே. இப்ப சாஃப்ட்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்க. ஓகே. சோ இந்த மாரி சாஃப்ட்ன்னு ஓகே. குடுத்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரைட்னஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கம்மியாயிடும். சோ இப்படி நம்ம வந்து என்ன குறைஞ்சிரும். ஆமா. சோ இது வந்து எதுக்காக அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நெறைய பேர் வந்து பிரைட்னஸ கம்மி பண்ணணுங்கிறதுக்காக, நைட் மோடுக்கு மாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், தனியா வந்து செட்டிங்ஸ் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சிஸ்டம்ல. ஓகேங்களா? ஸோ டேலி ஆமா. யூஸ் பண்றவங்களுக்கு டேலியிலேயே அந்த பிரைட்னஸ் கம்மி பண்றதுக்கான செட்டிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹெல்ப்பு, செட்டிங்ஸு, டிஸ்ப்ளே இங்க வந்து டிஸ்ப்ளே மோட் அப்படிங்கிறதுல சாஃப்ட் ஓகே. அண்ட் பிரைட்ங்கிறதுல குடுத்துருக்காங்க. கிளியர்மா? குடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. ம். ஓகே மேம். இது வந்து நீங்க ஒரு டேலிய நீங்க வந்து பிரைம் யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து எப்படி அக்சஸ் பண்ணலாம்? ஸோ எந்த மாரியான ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு பேஜ்ல ஃப்ரண்ட்ல இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு இன்னொரு ஸ்க்ரீன் ஒண்ணு நான் ஷேர் பண்றேன். நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஆ. என்ன அப்டின்னா, ஆல்டர் அல்லது கிரியேட்ல இன்வென்டரி ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத நீங்க எடுத்தீங்க ஆ. அப்டின்னா, ஸோ இந்த ஐட்டம்ஸ நம்ம வந்து என்ன பண்ண முடியும் ஆ. அப்டின்னா, நார்மலா வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கிரியேட் பண்ணி இதத்தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, பில்லுக்கு ம். வந்து நம்ம வந்து கொண்டு போறோம். ஸோ பில்ஸுக்கு நீங்க வந்து கொண்டு ஓ! போறீங்க. ரைட், ரைட். ம். சார் ஸோ இந்த இன்னொரு தடவ போங்க அந்த இடத்துக்கு. இன்னொரு தடவ போங்க. ம். அதாவது பேக் ஆல்ரெடி போங்க சார். பேக் போங்க. இருங்க. ஆல்ரெடி நீங்க வந்து இல்ல என்னென்ன பேக் ஐட்டம்ஸ் போங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க பார்த்துக்கிறது மெயின் ஸ்க்ரீன். இப்ப வந்து என்னன்னா, நீங்க ஆல்ரெடி என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து கிரியேட் ஓகே, ஓகே. பண்ணியிருக்காங்க. ரைட். இது மெயின் ஸ்க்ரீன். இப்ப என்னென்ன ஆ, ஐட்டம்ஸ் ஆ, வந்து கிரியேட் ஆ, பண்ணியிருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும் அப்டின்னா, இந்த ஸ்க்ரீன்ல இருந்து நீங்க ஆல்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ரைட். ஓகேங்களா? ஆ. இந்த ஆல்டர் அப்படிங்கிறத எடுத்து என்டர் பண்ணீங்க அப்டின்னா, ம், உங்களுக்கு இந்த என்னென்ன மாஸ்டர்ஸ நீங்க ஆல்டர் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இதுல நீங்க ம், வந்து என்ன பண்ண ம், முடியும் அப்டின்னா, ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ம், ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் ஆல்ரெடி ம், கிரியேட் ஆயிருக்குங்கிற லிஸ்ட் வந்து உங்களுக்கு இதுல வந்துரும். ஸோ அந்த ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன் ம், குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஐட்டத்த செலக்ட் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். ம். ஓகே. ஸோ இந்த ஸ்க்ரீன்ல நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ம், வந்து பேசிக்கலா குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்க முடியும். கிளியர் மேம்? ம், ஓகே. ம். ஸோ இந்த ஓகே, ஓகே. சூப்பர் இந்த சார். இன்ஃபர்மேஷன் நன்றி. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து 2 விஷயத்துக்கு. ஒண்ணு வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பில் வந்து நம்ம ம், வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பர்ப்பஸ்க்காக. ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி நம்ம பண்ணணும். ம், அங்கே நீங்க வந்து ஸ்டாக் ஐட்டம் இந்த லிஸ்ட்க்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் ஐட்டம் லிஸ்ட் ம், உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. ம், ம். ஓகே. இது ஓகே. பர்ச்சேஸ்ல. அதே ம், மாதிரி சேல்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து ம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன். ம், ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம வந்து என்ன ம், பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த ஸ்க்ரீனுக்கு அதாவது அ பில்லுக்கு உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைப்படுதோ, அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க வந்து என்ன ம். பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி. ஃபர்ஸ்ட்டு ஓகே. ம், கிரியேட் பண்ணி ம், வச்சுக்கணும். கிரியேட் பண்ணிட்டு, அடுத்து தான் நீங்க வந்து என்ன ம், பண்ணணும் அப்படின்னா, பில் வவுச்சர் பண்றதுக்கு உள்ளே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெக்கார்ட் பண்றதுக்குள்ள நீங்க ம், வரணும். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பில் நீங்க பண்றதுக்கு முன்னாடி, ஒரு பர்ச்சேஸ் பில்லோ ம். அல்லது ஒரு சேல் பில்லோ நீங்க பண்றதுக்கு பண்ண முன்னாடி பர்ச்சேஸ் ஆ, பில்லோ, ஒரு ஆ, சேல்ஸ் பில்லோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு சில ஆ. இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அத நான் ஓரலா உங்களுக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு அ ஒரு ம். ஸ்லைடு வந்து உங்களுக்கு காட்டிர்றேன். என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு. நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்டாக் ஐட்டத்தோடைய ஹலோ. பேசிக் நம்ம வந்து பார்க்கலாம். ஆ. ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஓகே சார். ஓகே ஓகே மேம். சார். ஓகே. ம். தேங்க் யூ. ஸோ இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து ஸ்லைட வந்து மாத்திக்கிறேன். ம்.
ஸ்கிரீன் தெரியுதா மேடம்? எஸ். ஓகே. ஓகே. ஸோ இப்போ நீங்க இதுல பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா யூஓஎம். யூஓஎம் அப்படிங்கிறது என்னன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க எந்த ஒரு ஸ்டாக் ஐட்டம் ஆமா. ஸோ எந்த ஒரு ஸ்டாக் ஐட்டம் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணும்போது அந்த அந்த ஐட்டத்துக்கான குவான்டிட்டி வைஸ் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு ஐட்டம் வந்து எவ்வளவு குவான்டிட்டிஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு குவான்டிட்டிஸ் நீங்க சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு குவான்டிட்டிஸ் வந்து உங்களுக்கு ரிமைனிங் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு குவான்டிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ 100 யூனிட் பர்ச்சேஸ் பண்ணோம், 85 யூனிட் நம்ம சேல்ஸ் போயிருக்கு, ரிமைனிங் 15 யூனிட் வந்து நம்மள்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த யூனிட் வைஸ் ரிப்போர்ட் அண்ட் யூனிட் வைஸ் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ணுவோம். அதை நம்ம வந்து ஷார்ட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூஓஎம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட நேச்சரை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு சில ஐட்டத்துக்கு வந்து நம்ம நம்பர்ஸ் அப்ப நம்ம சொல்லலாம், பீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லைன்னா யூனிட் யூ அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில ஐட்டத்துக்கு வந்து நம்ம பாட்டில், லிட்டர், மில்லி லிட்டர், இந்த ஸ்கொயர் ஃபீட், கேஜிஸ். வெரி குட். ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து டேலியில நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து முதல்ல கிரியேட் பண்ணி வச்சிருந்துருக்கணும். அதை நம்ம வந்து யூஓஎம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். கிளியர் மேம்? ஸோ இந்த யூஏஎம் கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல இன்னொன்று வருது, யூஏஎம் அண்ட் யூக்யூசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். யூக்யூசி அப்படிங்கிறது என்னன்னா யூனிட் குவான்டிட்டி கோடு. இந்த யூக்யூசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஒரு யூஏஎம் லிஸ்ட் வந்து வச்சிருக்காங்க, ஒரு சில யூனிட்டுக்கான லிஸ்ட் வச்சிருக்காங்க. அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யூக்யூசி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நீங்க நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா நம்ம வந்து டேலியில மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அடுத்து ஆமா. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து பாக்குறது HSN அண்ட் SAC. HSN அப்படிங்கிறது ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியதுதான் வந்து SAC. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தான் HSN அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த HSN அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நியூ கான்செப்ட் கிடையாது. இது வந்து ஆமா எக்ஸைஸ் டியூட்டி இருந்த காலத்துல இருந்தே வந்து HSN இருக்கு. சர்வீஸ் டாக்ஸ் இருக்கிற காலகட்டத்தில இருந்தே ஆமா சர்வீஸ் டாக்ஸ் இருக்கிற காலகட்டத்தில இருந்தே இந்த SAC அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஆமா ஆமா. ஸோ நம்மளுக்கு தெரியும், நீங்க பிராக்டிஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா சில பேர் வந்து ஜிஎஸ்டி வரும்போது தான் இதை கொண்டு வந்திருக்காங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆமா ஆமா ஆமா. ஸோ இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அதர்வைஸ் இது வந்து ஒரு யுனிவர்சல் கோடாவும் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, ஸோ அதிகமான கண்ட்ரீஸ்ல வந்து இந்த HSN அண்ட் SAC கோட் அப்படிங்கிறது வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல HSN அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து குட்ஸுக்கும் SAC வந்து சர்வீஸுக்கும் வந்திருக்கு. SACங்கிறது சர்வீஸ் அக்கௌண்ட் கோடு. ஸோ சர்வீசஸ்க்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த SAC அப்படிங்கிறது நம்ம ஆமா ஆமா ஆமா. ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணும்போது அந்த ஸ்டாக்குக்கான SAC என்ன அப்படிங்கிறத நீங்க ப்ராப்பரா வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கொடுத்துருந்துருக்கணும். ஓகேங்களா? அந்த ஸ்டாக்குக்கான SAC வந்து ப்ராப்பரா நீங்க கொடுத்துருக்கணும். அதாவது ஸ்டாக்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம HSN அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ இது வந்து நீங்க வந்து பார்க்குற ஒரு மெயின் திங். அடுத்து வந்து என்ன அப்படின்னா டாக்ஸ் லெட்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயினான ஒரு கான்செப்ட். டாக்ஸ் லெட்ஜர் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா டாக்ஸ் லெட்ஜரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டைப் வந்து நீங்க டாக்ஸ் லெட்ஜர்ல வந்து நம்ம மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். என்னென்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா CGST, SGST, IGST. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம டாக்ஸ் லெட்ஜர் டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டைப் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பில் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பரா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பை மிஸ்டேக் வந்து CGSTக்கான டாக்ஸ் டைப்பை SGSTனும் அல்லது IGSTனும் வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு மிஸ்டேக் இன்வாய்சஸ் வந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகி வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு டாக்ஸ் லெட்ஜரோடைய டைப் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அந்த லெட்ஜர்ஸ் அண்ட்
பில் பண்ணும்போது நம்ம வந்து காமிச்சிருக்கணும். கிரியேட் பண்ணிக்கணும். ஆமா. ஸோ கிரியேட் பண்ணிட்டு பில்லுல வந்து லோக்கல் பில்லா இருந்துச்சுன்னா சிஜிஎஸ்டி, எச்ஜிஎஸ்டி அப்படிங்கிற லெட்ஜரும், அதர் ஸ்டேட்டா இருந்துச்சு அப்படின்னா ஐஜிஎஸ்டி அப்படிங்கிற டாக்ஸ் லெட்ஜரும் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ இது வந்து நீங்க 2வது நீங்க வந்து அடுத்து மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய 3வது விஷயம். 4வது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்ட்டியோடைய ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ். இது உங்களுக்கு நல்லா தெரியும். ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஜிஎஸ்டி இருக்கும். ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா ஜிஎஸ்டி நம்பர் இருக்காது. அவங்கள நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் நம்ம என்ன குடுக்குறோம் அப்படின்னா, அவங்க ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் அல்லது கன்சியூமர் அப்படின்னு நம்ம வந்து குடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு கஸ்டமர் லெட்ஜர் அல்லது ஒரு சப்ளையர் லெட்ஜர் நீங்க கிரியேட் பண்ணும்போது, அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கணுங்கிறதுக்காக. ஓகே. அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டாக்ஸபிலிட்டி டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து டாக்ஸபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் டாக்ஸபிளா, எக்ஸம்ப்டா, நில் ரேட்டடா அல்லது நான் ஜிஎஸ்டியா, ஸோ இந்த மாதிரி டாக்ஸபிலிட்டி டைப் வந்து நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே. ஓகேங்களா மேம்? அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கஸ்டமருடைய அல்லது சப்ளையருடைய ஸ்டேட் என்னங்கிறத நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். எந்த இடத்துக்கு சப்ளை பண்றோம்? எந்த இடத்துக்கு சப்ளை பண்றோமோ எந்த அந்த ஸ்டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆமா. பிளேஸ் ஆஃப் சப்ளைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுதான் வந்து டாக்ஸோட டைப் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. சிஜிஎஸ்டி, எச்ஜிஎஸ்டியா இல்ல ஐஜிஎஸ்டியாங்கிறத கன்ஃபார்ம் பண்றது வந்து என்னன்னா, இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை தான். ஓகேங்களா? இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை ஷார்ட்டா வந்து பிஓஎஸ் அப்படின்னு கூட வந்து ஜிஎஸ்டில வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஸோ பிஓஎஸ் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளைங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட்டை தான் சொல்லுது. கஸ்டமர் அல்லது சப்ளையோடைய ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே. அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்கிறது வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. வவுச்சர் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சில பேர் வந்து அட்டு சிம்பிள் யூஸ் பண்றது, அதுக்கடுத்து ஆஷ் சிம்பிள் யூஸ் பண்றது, இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்னா வவுச்சர் நம்பர்ல இருக்கக்கூடாது. அந்த ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கக்கூடாது. இன்வாய்ஸ் பண்ற கஸ்டமரா இருந்தாங்கன்னா 001 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 1 இன்வாய்ஸ் வந்து வெறும் 1ன்னு தான் இருக்கணுமே தவிர 001 இருக்கக்கூடாது. அது கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு லெட்டராவது முன்னாடி சேர்த்துக்கணும். A001 இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். ஆனா 0ன்னு ஒரு இன்வாய்ஸ் நம்பர் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. சோ இது வந்து வவுச்சர் நம்பர் வந்து மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சார் சொல்லுவோம். இப்போ ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். வவுச்சர் அண்ட் ரெஃபரன்ஸ் 2 வருது. ஒரு சேல்ஸ் ஆர் பர்ச்சேஸ் போடும்போது வவுச்சர் அண்ட் ரெஃபரன்ஸ் 2 வருது. சரியா? இட் இஸ் கனெக்டட் டு தி ஜிஎஸ்டி. இதுல வந்து சேல்ஸ் பில்ல பொறுத்த வரைக்கும் வவுச்சர் நம்பர் தான் வந்து கனெக்டட் டு ஜிஎஸ்டி. ஃபார் இன் கேஸ் ஆஃப் சேல்ஸ் வவுச்சர் நம்பர் இஸ் only considered as a document number. In case of purchase, invoice number is there. Supplier invoice number field செப்பரேட்டா நம்மளுக்கு இருக்கும் பர்ச்சேஸ்னா. ஸோ சப்ளையர் பர்ச்சேஸ் பில் வரும்போது மட்டும் சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு கீழே வந்து உங்களுக்கு வருது. அது வந்து நம்மளுக்கு அடிஷனலா. சோ மேல வவுச்சர் தான் வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர். அது மேனுவலா இருக்குமா ஆட்டோமேட்டிக்கா இருக்குமா? அது வந்து ஆட்டோமேட்டிக் தான் பை டிஃபால்ட்டா இருக்கும். நம்ம சேஞ்ச் பண்றதா இருந்தா நீங்க வந்து மேனுவல் சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டா டேலில உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக் தான். இது வந்து நீங்க சேல்ஸை பொறுத்த வரைக்கும் கீழே ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து நம்ம யூசர் ரெஃபரன்ஸ். ஆனா ஜிஎஸ்டிக்கு நீங்க டேட்டா வந்து எப்படி ஷேர் ஆகும் அப்படின்னா மேல இருக்க வவுச்சர் நம்பர் தான் ஷேர் ஆகும். ரெஃபரன்ஸ்ல ஏதாவது நீங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டிக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா இதுவே பர்ச்சேஸ் பில்லா இருந்துச்சுன்னா சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் தான் மெயினா நம்ம பார்க்கணும். சோ சப்ளை இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் டேட். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் சப்ளையர் வந்து அவர் வந்து நம்ம அவருடைய ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல நம்மளுக்கு காமிச்சிருப்பாரு. சோ அதனால நம்ம வந்து ரீகன்சில் பண்ணும்போது எல்லாம் அதை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஆமா. சோ இனிஷியலா என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இந்த வவுச்சர் நம்பருக்கு ஒரு லெங்த் கூட கொடுத்திருந்தாங்க. வவுச்சர் நம்பர் வந்து வித்தின் 16 டிஜிட் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மோர் தென் 16 டிஜிட்டா இருந்தா
ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இம்பாக்ட் வந்து இருக்கும். அதாவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. அந்த இன்வாய்ஸை வந்து ஃபைல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் லேட்டரா என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணாங்க. சார் இப்போ ஒரு நிமிஷம், கம்பெனிஸ்ல நிறைய கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஆர்எஸ்பி மெட்டல் ஸ்டாம்பிங்னு ஒரு கம்பெனி சார், சரியா? ஹலோ, அதுல என்ன பண்றாங்கன்னா RSBM ஸ்லாஷ் போட்டு 015 போடுறாங்க. ஓகே, அப்படி போடலாம், தப்பு கிடையாது. 23 அப்ப தப்பு இல்ல. சரி, ஓகே, தப்பு இல்ல. அது வந்து வவுச்சர் நம்பர்ல வருமா? வவுச்சர் நம்பர்ல தான் வரும். அது வந்து சேல்ஸ் பில்லுக்கு, அவங்க சேல்ஸ் பில்லுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் நம்பர், அதுதான் எக்ஸாக்ட்டா வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட் நம்பர். அந்த ஸ்லாஷ் போடுறாங்க இல்லையா, அந்த ஸ்லாஷ் வந்து போடும்போது அந்த ஸ்லாஷ்ல வந்து 2 ஸ்லாஷ் இருக்கு. நீங்க கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா ஷிஃப்ட்டுக்கும் பக்கத்துல கீழ வந்து ஒரு ஸ்லாஷ் இருக்கு பாருங்க. ஆமா, அத நம்ம வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அப் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஓகேங்களா? மேல நீங்க பாத்தீங்கன்னா எண்டருக்கு மேல வந்து ஒரு ஸ்லாஷ் இருக்கு பாருங்க. எண்டருக்கு மேல வந்து ஒரு ஸ்லாஷ் இருக்கு இல்லையா, அத வந்து பேக்வர்ட் ஸ்லாஷ் அப் நம்ம சொல்லுவோம். ஓகே. சோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் நம்பருக்கு நீங்க ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஷிஃப்ட்டுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணணும். ஓ, ரைட் சார். இன்வாய்ஸ் பண்ணும்போது டாக்குமெண்ட் நம்பர் மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எரர் வரும். ஓகேங்களா? இன்வாலிட் டாக்குமெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி. சோ அப்படி இன்வாலிட்னு வருதுன்னா 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்னு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 0ன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும் இன்வாய்சிங்கை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் வந்து எண்டருக்கு மேல இருக்கக்கூடிய பேக்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிருக்காங்களாங்கிறத செக் பண்ணணும். ஓகேங்களா? சோ எப்பவுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணணும். ஷிஃப்ட்டுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஓகே, ஓகே சார். ஓகேங்களா? சோ இதுனா வவுச்சர் நம்பர்ல நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு திங்ஸ். ஓகே, ஓகே. சோ அடுத்து வந்து டூப்ளிகேட் வவுச்சர் நம்பர் அண்ட் டாக்குமெண்ட் நம்பர் அப்படிங்கிறது ஒரே நம்பர் நம்ம திரும்ப திரும்ப வந்து நீங்க யூஸ் பண்ணிருக்க கூடாது. இப்ப நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா டேலில ஏன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த டூப்ளிகேஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக. அந்த இதுலயும் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பரா நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது நீங்க பார்க்க வேண்டிய ஒரு மெயினான ஒரு இன்ஃபர்மேஷன் இது. சோ அடுத்து வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸோடைய வேல்யூ எந்த மாதிரி இருக்கு, என்ன இருக்குங்கிறத நம்ம வந்து கரெக்டா நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓகே, பில் வேல்யூஸ். அதுக்கு அடுத்து ஜிஎஸ்டி உடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது டாக்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது நம்ம லெஜர்ல ஒன்னு கொடுத்துருப்போம் அல்லது ஐட்டத்துல ஒரு சிலது கொடுத்துருப்போம். ஆனா பில் பண்ணும்போது வேற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை மாடிஃபை பண்ணி வச்சிருப்போம். ஓகே. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டிரான்சாக்ஷன்ல ஜிஎஸ்டி நம்பர் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அவருடைய கஸ்டமருடைய ஒரிஜினல் லெஜர்ல வேற ஒரு டிரான்சாக்ஷன் நம்பர், அதாவது வேற ஒரு ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருப்போம். அப்ப டேலி என்ன பண்ணிடும் அப்படின்னா கரெக்டா என்கவுண்டர் பண்ணி தரும். ஸோ வவுச்சர்ல ஒரு ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருக்கீங்க, லெஜர்ல ஒரு ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருக்கீங்க, பை மிஸ்டேக் இது டேட்டா என்ட்ரி மிஸ்டேக்கா இருக்கா இல்ல வாலண்டரியா நீங்க கொடுத்தீங்களான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டேலி வந்து மிஸ்மேட்ச் வந்து நம்மளுக்கு காட்டிடும். ஓகே, ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷனுக்கும் மாஸ்டருக்குமான இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க வந்து பாத்துக்கணும். சோ இது எல்லாமே வந்து நீங்க வந்து என்னன்னா பேசிக்கலா நீங்க டேலியில நம்ம வந்து இன்வென்டரி மெயின்டைன் பண்றதாலும் சரி, பில்லிங் மெயின்டைன் பண்றதாலும் சரி, நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம. ஓகேங்களா? சோ நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம வந்து நாளைக்கு அக்டோபர் 2ல ஓகே நான் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு, நாளைக்கு கண்டிப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பண்ணிடுங்க. ஓகே சார். நீங்க வந்து ஃப்ரீ பண்ணி வச்சிருங்க. நான் வேணா கண்டிப்பா இருக்கும், இல்லைன்னா மட்டும் நான் டெக்ஸ்ட் பண்றேன். ஓகே, ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே மேம், தேங்க் யூ மேம்.